பொண்ணுகிட்ட அடாவடி பண்ண ரவுடிகள ஜட்டியோட உட்கார வச்ச ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா கமல்ஹாசன் தயாரிப்புல தலைவர் 173 படத்துல நடிக்க போறாரு. அந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, அவர் தன்னோட 75வது பிறந்த நாள கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. பலரும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வரக்கூடிய சூழல்ல, பிரபல பத்திரிகையாளர் அந்தரன் பேசியிருக்கக்கூடிய விஷயம் கவனத்தை ஈர்த்துட்டு வருது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி நடிச்ச கூலி படம் குழியில விழுந்ததால அவரோட ரசிகர்கள் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. அந்த படத்துக்கு பின்னாடி நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலர் 2 படத்துல நடிச்சிட்டு வராரு. இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்ல நடந்துட்டு வருது. இந்த படத்த முடிச்சுட்டு தலைவர் 173 படத்துல கமல் தயாரிப்புல நடிக்க போறாரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்த சுந்தர் சி இயக்கறதா இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி அவரு வெளியேறினதால புதிய இயக்குனர் தேடக்கூடிய பணிகள் நடந்துட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, ரஜினி தன்னோட 75வது பிறந்த நாள கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பிரதமர்ல இருந்து சாமானியர்கள் வரைக்கும் அவங்களோட வாழ்த்துக்கள சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம படையப்பா படத்தையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கும் ரசிகர்கள் அவங்களோட பெரிய வரவேற்ப குடுத்துட்டு வராங்க. தியேட்டருக்கு போய் திருவிழா மாதிரி கொண்டாடி பார்த்துட்டு வராங்க. இத்தனை வருஷங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆகுற படத்துக்கு இவ்வளவு மாஸா அப்படின்னு திரைத்துறையில ஆச்சரியம் தான் எழுந்திருக்கு. இந்த நிலையில பிரபல பத்திரிகையாளர் அந்தணன் தன்னோட யூடியூப் சேனல்ல வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவுல படையப்பா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தேனப்பன் கிட்ட பேசினேன். அவரு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரஜினி சாரும் ஹாப்பியா இருக்காரு. படையப்பா படம் ரீரிலீஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அவரும் கேட்டாரு. அதிரி புதிரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொன்னதா சொல்லியிருக்கிறாரு. இந்த நேரத்துல ரஜினியோட வாழ்க்கையில நடந்தத சொல்றேன். அதாவது ரஜினியோட இளைய மகள் சௌந்தர்யா சுல்தான் தி வாரியர் அப்படிங்கிற படம் எடுக்கிறதுக்காக ஒரு பைனான்சியர் கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா கடனை வாங்கிட்டு தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டாங்க. கடன் கொடுத்தவரு போன் செஞ்சா எடுக்கிறது கிடையாது. அப்போ திமுக ஆட்சி, கருணாநிதி தான் முதலமைச்சர். அந்த சமயத்துல உச்சத்துல இருந்த ஒரு சேனல்ல உச்சத்துல இருந்த அதிகாரியோட உதவிய சௌந்தர்யாவுக்கு கடன் கொடுத்தவரு நாடியிருக்காரு. அந்த உயர் அதிகாரி பெரிய செல்வாக்குல இருந்தவரு. கருணாநிதி அவரை பெருசா கண்டுக்கல. அந்த அதிகாரியும் அவர் கூட இருந்த ஆட்கள் அனுப்பி சௌந்தர்யா அலுவலகத்துல இருந்த பொருட்களை எல்லாம் அடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. இது ரஜினிக்கு ரொம்ப பெரிய ஷாக். நம்ம பொண்ணுக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நொந்து போயிட்டாரு. வெளிய சொல்லவும் முடியாம அமைதியா கடந்து போயிட்டாரு. நிலைமை இப்படி இருக்க திமுக ஆட்சி மறைஞ்சு அதிமுக ஆட்சி வந்துச்சு. முதலமைச்சரா பொறுப்பேத்துக்கிட்ட ஜெயலலிதாவை நேர்ல சந்திச்சு ரஜினி வாழ்த்து சொன்னப்போ இந்த விவகாரத்தை பத்தி சொல்லிருக்காரு. உடனே ஜெயலலிதா அந்த உயர் அதிகாரி உள்ளிட்டவங்களை கைது செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஜட்டியோட உட்கார வச்சிருக்காங்க. இதுக்கு ரஜினி தான் காரணம். அதனாலதான் ஜெயலலிதா கூட மோதல்ல இருந்த ரஜினி ஒரு கட்டத்துல அவங்கள தைரிய லட்சுமி அப்படின்னு புகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காரு.